அடுத்தது வந்து யூனிட் 2 ஓகேங்களா. ஸோ யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 12A 12B ஸோ ரெண்டுமே வந்து இந்த கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா டாபிக்ஸ் நிறைய இருக்குது யூனிட் 2ல். ஸோ நம்ம வந்து சில டாபிக்ஸ் எதுவுமே மிஸ் பண்ண முடியாது, எல்லாமே படித்து தான் ஆகணும். ஏன்னா வந்து சப்போஸ் வந்து நமக்கு வந்து அந்த சப்டிவிஷன்ஸ் மாதிரி கேட்குவாங்க, 4 மார்க்கு 5 மார்க்குன்ற மாதிரி பிரித்து கேட்டாங்க அப்படின்னா ஏதோ டாபிக் மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த டாபிக் உள்ளே வந்துடும். அப்போ அதுக்கான நம்ம ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியாது ஓகேவா. ஸோ வந்து நிறைய டாபிக்ஸ் நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ 12A 12B ஸோ ரெண்டுமே வந்து இந்த கொடுத்துருக்க நமக்கு இந்த டாபிக்ஸ் வந்துடும். சப்போஸ் வரலன்னா கன்ஃபார்ம் ஒரு கொஷினிலேருந்து வந்துடும் ஓகேவா. ஸோ 12B என்ன கேட்பாங்க நான் தனியாக எழுதியிருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 12A பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ டிம்பர் பேஸ் பண்ணி எல்லாமே நல்லா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ டிம்பருடைய மார்க்கெட் ஃபார்ம்ஸ். ஸோ மார்க்கெட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா வந்து இப்போ டிம்பர்னால் அந்த டிம்பர் நமக்கு மார்க்கெட்டில் எப்படிலாம் நமக்கு என்னென்ன வகையில் நமக்கு கிடைக்குது அதான் மார்க்கெட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ டிம்பருடைய மார்க்கெட் ஃபார்ம்ஸ் பார்த்துக்கோங்க, யூசர்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா டாப்பிக்லையும் வந்து இந்த டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா. டைப்ஸ் எல்லா டாப்பிக்லையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ டிம்பர் வந்து ஃபுல்லாக படிச்சுங்க ஒன்று. அடுத்து வந்து ஃபால் சீலிங் மெட்டீரியல்ஸ் ஓகேவா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ஃபால் சீலிங் மெட்டீரியல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அது நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான கொஷின். அடுத்து ஸ்டீல் அதுதான் ஸ்டீலுடைய மேனுஃபேக்சரிங் ஸ்டீல் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி அதோடைய டைப்ஸ் இருந்தால் டைப்ஸ் பார்த்துக்கணும், அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கணும் ஓகேவா. அப்புறம் அலுமினியம்னா என்ன ஓகேவா, அதோட யூசஸ் என்ன, அதோட மார்க்கெட் ஃபார்ம்ஸ் என்ன ஓகேவா. அலுமினியம் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ் ஓகேவா. லெட் அலாய்ஸ்னால் என்ன, ஜிங்க்கு, காப்பர் அலாய்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. இதெல்லாம் என் டாப்பிக்கில் வந்துடும், இதெல்லாம் முக்கியமான டாபிக் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ கிளாஸுடைய டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து செராமிக்ஸில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் செராமிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செராமிக்ஸ், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது காம்போசிட் மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி டைப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க ஓகேவா. அடுத்து வந்து எஃப்ஆர்பின்னா வந்து ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் ஓகேவா. இந்த டாப்பிக்குடைய டைப்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளைவுட்டா, ஸோ ப்ளைவுட்னா என்ன, அது எங்கே யூஸ் ஆகுன்ற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரு ரஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் வீநீர் அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ரிஃப்ராக்டரிஸ். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, மற்றெல்லாம் வந்து நல்லா இன்டெப்த்தாக படிங்க சரியா. ஸோ டிம்பர், ஃபால் சீலிங் மெட்டீரியல்ஸ், ஸ்டீல், அலுமினியம், கிளாஸ், செராமிக்ஸ், காம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் படித்தாலே நமக்கு கன்ஃபார்மாக 2 கொஷினுமே 12A 12B ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே. இந்த எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்துடும். இந்த டாப்பிக்கில் கன்ஃபார்ம் ஒரு கொஷின் நமக்கு கன்ஃபார்மு 2 வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஓகேவா. சரி, ஸோ இந்த கொஷின் பாருங்கள். வாட் ஆர் மெட்டல்ஸ் அண்ட் தர் அலாய்ஸ் யூஸ்ட் இன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க ஓகே. வாட் ஆர் த மெட்டல்ஸ். ஸோ கேட்கும்போது நம்ம என்ன எழுதணும், அந்த அலாய்ஸ்னு கேட்டிருக்கான். அப்போ என்னென்ன மெட்டல்லாம் யூஸ் பண்ணுவோம், அலுமினியம். ஸோ அலுமினியம் அதோட யூசஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து லெட் அலாய்ஸ், ஜிங்க்கு, காப்பர் அலாய்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்துடும். இதுக்கு தான் ஆன்சர் வரும் சரியா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, அதனால் எல்லாமே ஸோ நீங்கள் ஒரு டாபிக் மட்டும் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த அலாய்ஸ்ன்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம படிக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எழுத முடியாது. அதனால் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா. இது வந்து 12A. சப்போஸ் 12B வந்து இது எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் கேட்கலாம் ஓகேவா. எஃப்ஆர்பி ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக், ஸோ இதை பற்றி கேட்கலாம். ஃபைபர் டெக்ஸ்டைல்ஸ் பற்றி கேட்கலாம். இல்லை வந்து ஜியோ மெம்பரேன்ஸ் அண்ட் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் ஃபார் எர்த் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இதை பற்றி இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து 12B கேட்கலாம் ஓகேவா. நீங்கள் வந்து இது எல்லா டாப்பிக்கும் 12A 12B மோஸ்ட்லி இதுலேருந்தே வந்துடும் தான் நினைக்கிறேன். இது எல்லா டாப்பிக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. மற்ற டாப்பிக்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க, ஏன்னா 2 மார்க்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஜியோ மெம்பரேன்ஸ்னால் வாட் இஸ் ஜியோ மெம்பரேன், எல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜியோ மெம்பரேன் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம். அப்போ அதுக்கு என்னென்னு பார்த்துங்க, எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம் சரியா. ஓகே, அடுத்து வந்து ஒரு நிமிஷம் ஓகே. அடுத்து வந்து யூனிட்டோட 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிஃபைன் சீசனிங் இன் வுட் ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் HYSD ஸ்டீல். ஸோ எல்லாம் நம்ம ஸ்டீல் படிப்போம், ஸ்டீல் டாபிக் படிக்கும்போதே அதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்துடும் ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் ஸ்டீலில் இதெல்லாம் வந்துடும் ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறமேட்டு எர்த் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் கேட்கலாம், 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்புறம் காசஸ் ஆஃப் டிகே ஆஃப் டிம்பர், ஒரு டிம்பர் வந்து டிகே ஆகிறதுக்கு என்னென்ன காசஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து நேம் தி ஓர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் மேக்கிங் ஸ்டீல் ஓகேவா. ஸ்டீல் டாபிக் ஒரு டாபிக் முடிச்சாலும் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் 2 மார்க்கில். அடுத்து ஹவு வினீர் இன் ப்ளைவுட் இன்ஃப்ளூயன்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் ஓகேவா, இந்த கொஷின் பார்த்துங்க 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஜியோ மெம்பரன்ஸ்னால் என்ன, ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து மார்க்கெட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிம்பர் சொன்னால் இல்லையா, மார்க்கெட் ஃபார்ம்ஸ் அது பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டீல் கேட்கலாம். அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அலுமினியம் காம்போசிட்ஸ் அது கேட்கலாம். அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் வெனீர் கேட்கலாம். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் அலுமினியம் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா. ஸோ இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். வேறு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ குட்
சீலண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம். அடுத்து டிஃபைன் ரிஃப்ராக்டரிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். எந்த கொஷின்லாம் பார்த்துக்கங்க. ஓகே.